இப்போ நம்ம வந்து சன்ரைஸ் பார்த்துட்டு ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே 3 கடலும் சந்திக்கிற இடத்துக்கு போயிட்டு அப்படியே சுற்றிட்டு திருப்பி அப்படியே அந்த கண்ணாடி பாலத்துடைய கீழே போகிறோம். அப்படியே வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம படகுல போகிறதுக்கும் அந்த விவேகானந்தர் மணிமண்டபத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கண்ணாடி பாலத்துக்கு அடுத்தாப்புல திருவள்ளுவர் சிலை இருக்குது, அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே போவாங்க. தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. மூணு கடலும் சந்திக்கிற இடத்துக்கு நெருங்கிட்டோம். அங்கே சன்ரைஸ் பாருங்கள், சூரியன் மேலே நல்லா வந்துருச்சு, நல்லா இருக்குது, அந்த வெளிச்சம் சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. இப்போ வந்து நம்ம 3 கடலும் சந்திக்கிற இடத்த நெருங்க போகிறோம். நம்ம வந்தாச்சு, 3 கடலும் சந்திக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடம் தாங்க எக்ஸாக்டாக அந்த இடம் தான். இது வந்து அந்த அலை அடிக்கிற இடம் தான் 3 கடலும் சந்திக்கிற இடம். இப்போ நம்ம திரும்ப வந்துக்கிட்டு அந்த கண்ணாடி பாலத்தை பார்க்குறதுக்கு தெரியும். கண்ணாடி பாலத்துக்கு கீழே கூடி போகும்போது தான் நம்ம பிளானு. வந்தாச்சு. கண்ணாடி பாலத்துக்கு கீழே போகிறோம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த நடுவில் மட்டும்தான் கண்ணாடி பதிச்சிருக்காங்க, மற்றபடி ஃபுல்லாலாம் கண்ணாடி இல்லை, நடுவில் மட்டும் பதிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. இதெல்லாம் நம்ம லைட் ஷோ பார்த்தோம் காலையில் வெளில, இந்த ஃபுல்லாக லைட் இருந்துச்சு கலர் கலராக, அது இதில் தான் நம்ம பார்க்கணும். வடக்க பார்த்த மாதிரி திருவள்ளுவர் சிலை, இந்த பக்கம் விவேகானந்தர் மணிமண்டபம் அருமையாக இருக்குது. இப்போ நம்ம கரையை நோக்கி கிளம்ப வேண்டியதான் அடுத்தாப்புல. அப்படியே நல்லா வெளிச்சத்தில் பார்க்கும்போது நல்லா சூப்பராக தெரியுது. இப்போ நம்ம விடிய காலையில் பார்த்த லைட் வெளிச்சத்தில் இப்படி பார்த்தாலும் நல்லா தான் இருக்குது, அருமையாக இருக்குது. சூரியன் நல்லா மேலே வந்துருச்சு, நல்லா வெளிச்சமாக இருக்குது, நல்லா விடிஞ்சிருச்சு. நம்ம ஹோட்டலில் இருந்து கூட பார்க்கலாம், சன்ரைஸ் பார்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஹோட்டல் நம்ம வந்து பார்த்துட்டு, ஹோட்டல்லேருந்து கண்டிப்பாக பார்க்குற மாதிரி நிறையா ஹோட்டல் இருக்குது. ரூமில் இருந்தே நம்ம பார்க்குற மாதிரிலாம் நிறையா ஹோட்டல் இருக்காங்க, அதேமாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கரைக்கு நோக்கி போயிட்டுருக்கோம். போட்ட வீடியோவில் ஓரளவுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரைக்கு வந்தாச்சு, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ், பாய்.